மூன்றாம் முத்திரை. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவர் மூன்றாம் முத்திரையை உடைக்கிறார். அப்போது மூன்றாம் ஜீவன் யோவானிடம், நீ வந்து பார் என்று சொல்லிற்று. யோவானும் தனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கு வந்து பார்க்கிறார். அப்போது அங்கு அவர் ஒரு கருப்பு குதிரையை காண்கிறார். கருப்பு குதிரை கொடிய பஞ்சத்திற்கு அடையாளம். பொதுவாக நியாய தீர்ப்பு தனியாக வருவதில்லை. ஒரு நியாய தீர்ப்பு வந்தால் அதை தொடர்ந்து மற்றொரு நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்புகள் தொடர் கதையைப் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். யுத்தத்தின் முடிவினால் வருகிற நியாய தீர்ப்புகள் மிகவும் கொடுமை நிறைந்ததா இருக்கும். யுத்தம் முடிந்தால் உடனே பஞ்சம் வந்துவிடும். யுத்த காலத்தில் ஜனங்கள் விவசாய வேலைகளை செய்ய மாட்டார்கள். களஞ்சியங்களில் தானியம் இருக்காது. பஞ்சம் வரும்போது யுத்தம் முடிந்து போகும். யுத்தம் முடியும் போது பஞ்சம் கொடிய பஞ்சமாக மாறிவிடும். கொடிதான நியாய தீர்ப்புகளில் பஞ்சமும் ஒன்று. இந்த உலகத்தில் போஜனத்திற்கு பஞ்சம் வரும்போது ஜனங்கள் மிகுந்த துன்பங்களை அனுபவிப்பார்கள். இதைவிட ஒரு கொடிய பஞ்சம் இனிமேல் வரப்போகிறது. அது போஜன பதார்த்த பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை தேடினாலும் அக்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட பஞ்சம் எல்லா பஞ்சங்களையும் விட கொடியது. கருப்பு குதிரையில் ஏறி இருக்கிறவர் தன் கையில் ஒரு தராசை பிடித்திருக்கிறார். அவர் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சொல்லுகிறார். பஞ்சகாலத்தில் எதையும் சேதப்படுத்தக்கூடாது. எல்லாவற்றையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய இஷ்டம் போல எதையும் தாராளமாய் பயன்படுத்த முடியாது. அளவாய் பயன்படுத்த வேண்டும். இதை உறுதி பண்ணும் விதமாக கருப்பு குதிரையில் ஏறி இருக்கிறவர் தன் கையிலே ஒரு தராசை பிடித்திருக்கிறார். அவர் எதையும் அளந்துதான் கொடுப்பார். பஞ்சகாலத்தில் இலவசமாக எதுவும் கொடுக்கப்படாது. எல்லாவற்றையும் கிரயம் செலுத்தித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரயம் செலுத்தும் போது சேதாரம் குறையும். பஞ்சம் அதிகரிக்கும் போது கிரயம் செலுத்தினாலும் ஒன்றும் கிடைக்காது. அது கொடிய பஞ்சம். கருப்பு குதிரையில் ஏறி இருக்கிறவர் ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் சொல்லுகிறார். எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தக்கூடாது என்றும் சொல்லுகிறார். பஞ்சகாலம் சேதப்படுத்துகிற காலம் அல்ல, நம்மிடத்தில் உள்ளதை சிக்கனமாக பயன்படுத்துகிற காலம். யோவான் ஒரு கருப்பு குதிரையை கண்டார். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். 2 முத்திரைகளின் விளைவினால் யுத்தங்கள் நடைபெற்றன. யுத்தங்களின் விளைவினால் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாகும். தராசு பஞ்சத்திற்கு அடையாளமாகும். கோதுமையையும் வார்கோதுமையையும் நிறுத்தி எண்ணி விற்கும் காலம் பஞ்சகாலம். உணவுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதினால் ஜனங்களுக்கு தாராளமாக உணவு கிடைக்கவில்லை. ஆகையினால் வார்கோதுமையை எண்ணி நிறுத்தி விற்கும் காலம் வருகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் இதை பற்றி கூறும்போது இக்காலத்தில் விலைவாசி சாதாரண காலத்தை விட 8 மடங்கு அதிகரித்திருக்கும் என்று கூறுகிறார்கள். பஞ்சகாலத்தில் ஒலிவ மரமும் திராட்சை கொடிகளும் சரியாக பலன் தராது. ஆகையினால் அவற்றை சேதப்படுத்துவது தடை பண்ணப்பட்டிருக்கிறது.